வெல்கம் டு இ சேவை. இது நன்மை இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் எஸ்எஸ்சி சிஹெச்இஎஸ்எல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் 2024. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் போயிட்டு ssc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் கிளிக் ஆகும். அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர். ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர் இருக்குது. உங்களுக்கு அட்மின் இருக்கும். அட்மின் நமக்கு வராது, கேண்டிடேட் வரும். நீங்கள் கேண்டிடேட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நவ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். அந்த கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. கீழே பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டு நம்பர் மேலே என்ன பண்ணீங்களோ அதே ஆதார் நம்பர் கீழே வந்து கன்ஃபர்மேஷனுக்கு 2 டைம்ஸ் மொத்தத்தில் நீங்கள் பண்ணணும். அது பண்ணி முடிச்சிட்டு பின்னாடி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ உங்களுடைய நேம் அது போல் நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மார்க் ஷீட்டு நீங்கள் மேலே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் இன்சில் பண்ணுங்க. அதில் எப்படி பேர் இன்சில் இருக்கோ அதே மாதிரி இதில் நீங்கள் பேர் இன்சில் போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி நீங்கள் நேம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. நமக்கு தேவையில்லை, ஏன்னா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நாம் வந்து நோ கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தோன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்குது, மேலாக ஃபீமேலாக கேட்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து என்ன கேட்டகரியா மேல்லாம் மேல் போட்டுக்கோங்க, ஃபீமேல்லாம் ஃபீமேல் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு பின்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கிறதோ அதே போல் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதில் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து போட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அதில் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. மேபி டைப் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆகுதுன்னா அந்த காலண்டர் அந்த சிம்பிள் இருக்கும். ரைட் சைடில் பக்கம் பாருங்கள், அந்த காலண்டர் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் இன்சில் பண்ணிடுங்க. ஏனென்றால் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இதில் உங்களுக்கு வந்து மாறி மாறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் உங்களுக்கு மந்த்து இயரு டேட்டு அது உங்களுக்கு கொஞ்சம் மென்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து சைடில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கீழேயும் சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டுருங்க. அதை போடும்போது நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கிறதோ அதே போல் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய ஃபாதர் நேம் போட்டுருங்க. அதில் ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஃபாதர் நேம் டைப் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஃபாதர் நேம் கேட்கும். 2 டைம் டைப் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்கும். மதர் நேம் நீங்கள் அதே மாதிரி டைப் பண்ணிக்கிங்க. அம்மா நேம் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 2 டைம் அதில் கேட்கும். 2 டைம் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய எஜுகேஷன் போர்டு கேட்குறாங்க. எஜுகேஷன் போர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். எஜுகேஷன் போர்டுனா தமிழ்நாடு செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வரும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோல் நம்பரு 10th மார்க் ஷீட்டில் இருக்கின்ற உங்களுடைய ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. ரோல் நம்பரு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ரோல் நம்பர், நீங்கள் மேலே என்ன ரோல் நம்பர் போட்டிங்களோ அதே போல் தான் நீங்கள் கீழே போட போகிறீங்க. அது எதுக்காகனா கன்ஃபர்மேஷனுக்காக 2 ரோல் நம்பர் கேட்கும். ரோல் நம்பர் போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தோன்னா இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் 10th என்ன இயரில் படிச்சிங்க, என்ன படித்து முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதில் கேட்கும். அந்த இயர் வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். அதை நீங்கள் வந்து போட்டுருங்க, என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் இயர் பாசிங் போடணும். கண்டிப்பாக சேம் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு பின்னாடி நீங்கள் கடைசியாக எவ்வளோ முடிச்சுன்னுக்கிறீங்க, என்ன கோர்ஸ் என்ன முடிச்சுன்னுக்கிறீங்க அது வந்து போட்டுருங்க. யூஜியா பிஜியான்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அது வந்து கன்ஃபர்மேஷனுக்கு கேட்கும். அது நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆஃப் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் பார்த்துட்டு மொத்தம் 6 நம்பர்ஸ் வரும். அந்த 6 நம்பர்ஸும் நீங்கள் போடுற மாதிரி வரும். ஓடிபி நீங்கள் போட்டுட்டு முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பக்கம் வேலிடேட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. வேலிடேட்டு
வேலிடேட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே ஆகிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அதில் வந்து என்டர் பண்ணுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு பின்னாடி அதற்கு ஒரு ஓடிபி போகும். அது நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பக்கத்தில் சென்ட் ஓடிபி இருக்கும். அந்த சென்ட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ஒரு 6 நம்பர்ஸ் வரும். அந்த 6 நம்பர்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த 6 நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுட்டு பின்னாடி வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்த உடனே ஓகே ஆயிரும். ஓகேட்டு பின்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு நெக்ஸ்ட் வரும். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் இருக்கும். கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும். வந்த உடனே நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைலுக்கு வந்த அந்த யூசர் ஐடி அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு பின்னாடி கீழே வந்து நீங்கள் அதாவது டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஸா வந்து போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து மாற்றுற மாதிரி வரும். நீங்கள் இந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு பின்னாடி இது ஓல்டு பாஸ்வேர்டு, உங்களுக்கு மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு அது ஓல்டு பாஸ்வேர்டு. அந்த ஓல்டு பாஸ்வேர்டு போட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு கேட்கும். அந்த நியூ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஒரு கேப்ஸா மற்ற 4 நம்பர்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் மினிமம் 8 நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸா போட்டுங்க, ரெண்டாவது ஸ்மால் லெட்டர் போட்டுங்க, அப்புறம் அட் சிம்பிள் அந்த மாதிரி சிம்பிள் ஒரு போட்டுக்கிட்டு நம்பர்ஸில் வந்து ஒரு 2 and 3 நம்பர்ஸ் போட்டுருங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ அட்மின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸில் அட்மின் at 1 to 3 அந்த மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆன்சரை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து 5ல் ஏதோ ஒன்று 2 வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சரை வந்து நீங்களே போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டுட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து அது கிளிக் பண்ணுற மாதிரி வரும். கிளிக் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு நெக்ஸ்ட் அந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோன்னா இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிட்டு பின்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்களாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அந்த சக்ஸஸ் சேவ்டு பாஸ்வேர்டும் வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தான் அதில் உள்ளிடுவோம். எப்படின்னா நீங்கள் அதுதான் என்டர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பின்னாடி உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக கடைசியாக போட்ட பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு உங்களுடைய கேப்ஸை வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுடைய கேப்ஸை போட்ட பின்னாடி நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ண உடனே உங்களுடைய 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிங்க. என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு வெரிஃபைடு அதுமாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்டகரி கேட்கும். கேட்டுட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு நேஷ்னாலிட்டி கேட்கும். அது நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் வரும். நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி கீழாவது 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசேபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கர்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுக்கு மேபி உங்களுடைய உடம்புல எங்கேனா மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மேபி மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய மச்சம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PWBD ஊனமுற்றோர் இருந்திருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய வில்லேஜ் அண்ட் போஸ்ட் அண்ட் தாலுக்காண்டு டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் உங்களுடைய பின்கோட் நம்பர் அதில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா 6ல் B ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துருங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு பின்னாடி
உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும். டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் அதில் வந்து போட்டுருங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 7வது ஆப்ஷன் ப்ரெசென்ட் அட்ரஸ் சேம் தான்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி உங்களுடைய இது லோட் ஆகும். லோட் ஆகிட்ட உடனே அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரும். வந்த உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அது வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, எரர் காட்டும். ஏன்னா உங்களுடைய ப்ரீவியூ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. உங்களுடைய கரெக்ஷன் எதுவும் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குதா ஓடிஆரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதில் கரெக்ஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே வரை பார்த்துட்டு மீண்டும் மேலே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எரர் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. இந்த பேஜ் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக்ளரேஷன் வரும். அது கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ்டு வந்துடும். சேவ்டு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டிக்ளரேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கேட்கும். நீங்கள் அது கொடுத்துட்டு உடனே உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டு உங்களுடைய கேண்டிடேட்டோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களுடைய பேர், உங்களுடைய டாடி பேர், உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அப்பா பேர், உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. 2 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் 2 எக்ஸாம் இருக்கிறது. அந்த 2 எக்ஸாம்லேயும் 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அண்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அந்த எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு, ப்ளஸ் விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃப்ரம் கரெக்ஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் கரெக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 days கொடுத்துனுப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துனுப்பாங்க. அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க. அது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அதுதான் அந்த இது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம எந்த அப்ளிகேஷன் இப்போ நான் போடாத காரணத்தால் அது வந்து நோ டேட்டா அவைலபிள் இருக்கிறது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுவும் நோ டேட்டா அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷனுக்கு இப்போ தான் அப்ளை பண்ணுறாங்க, அதனால் அது எம்டியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் லைவ் எக்ஸாமினேஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபில் ஃபார்ம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் கேர்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த கிளிக் பண்ணோடனே ஃபைல் ஃபார்ம் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபில் பண்ணது ஓடிஆர் அப்படியே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். அதுக்கு கீழே நீங்கள் எது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு எதுவுமே இதை ஃபஸ்ட் பேஜில் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பின்னாடி சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே உங்களுடைய எஜுகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன படித்து முடிச்சுன்னுக்கிறீங்க கிடச்சேன்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் பிஜே யூஜே கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய +2 நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தோன்னா +2 வந்து நீங்கள் பாஸ்ட்டாக அப்படிங்க. இப்போ +2 முடிச்சுன்னு இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே முடிச்சிட்டிங்களா கேட்கும். பாஸ்ட் கொடுத்துருங்க. ஏற்கனவே முடிச்சுன்னு இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சேர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்பீரிங் கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இது பண்ணாதனால நம்ம பாஸ்ட் கொடுத்துடுங்க. கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு பாசிங் இயர் கேட்கும். அந்த பாசிங் இயர் எப்படி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாசிங் எந்த இயரில் முடிச்சிங்களோ அது கேட்கும். அதில் நீங்கள் பாசிங் இயர் எந்த இயரில் முடிச்சிங்க 12th அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு அந்த மந்த்து இயர் இருக்கும். அது வந்து நீங்கள் இயர் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்கிறது. உங்களுக்கு வந்து நீங்கள் 12th என்ன மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் வந்து அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சன்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும். பாசிங் முடிச்சிட்டோன்னே ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டி ஸ்டேட் போர்டு கொடுத்துருங்க. ஸ்டேட் போர்டு கொடுத்துட்டு பின்னாடி உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் கேட்கும். அந்த ரோல் நம்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 20வது ஆப்ஷனில் 5 நீங்கள் அதில் ஒன்று கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
20ல் நீங்கள் 20வது ஆப்ஷனில் மேலே என்ன கொடுத்துன்னுக்கிறீங்களோ அதோட ஆப்ஷனில் மட்டும்தான் நீங்கள் என்ன பாசிங்க, என்ன இயரிங்க, என்ன முடிச்சிங்க, என்ன ரோல் நம்பரு, என்ன ஸ்டேட்டில் முடிச்சிங்கன்னு கேட்கும். நீங்கள் 20வது ஆப்ஷனில் மேலே நல்லா பார்த்துக்குங்க. 20ல் என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோங்க. கீழே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே சக்ஸஸ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்த உடனே உங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கிறாங்களா கேட்குறாங்க, இல்லை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்பீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது நோ கொடுத்துருங்க. அது கீழே நோ கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஏஜ் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ப்ரெஃபரன்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு கேட்கும். நீங்கள் எக்ஸாம் சென்டர் மொத்தம் 3 கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு எது பக்கமாக இருக்கிறதோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா சேலம், ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு சேலம், 2வது கோயம்புத்தூர், 3வது சென்னை. அது மாதிரி நீங்கள் உங்கள் ஊருக்கு எது பக்கமாக இருக்குதோ அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் 2 இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. செகண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஊரும் இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஏரியா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ, எங்கே சென்டர் உங்களுக்கு பக்கமாக இருக்கிறதோ அந்த சென்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் சென்னை கொடுத்துட்டு கடைசியில் 25வது ஆப்ஷன் பார்த்துங்க, மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கீழே வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது, அதுக்கும் சேம் அதே தான் கொடுக்கணும். நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே தான் கீழேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு பின்னாடி மீடியம் ஃபார் டைப்பிங் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27(1)ல் வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 27(3) பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நீங்கள் நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்துட்டு பின்னாடி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு கீழேயும் உங்களுக்கு 27 அதுவும் டிசேபிள் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் 27(3) வந்து எஸ் கொடுத்தா தான் கீழே உங்களுக்கு வந்து இனேபிள் ஆகும். நீங்கள் வந்து நோ தான் கொடுக்கணும். நோ கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிசேபிள் ஆயிரும். 28லேயும் நீங்கள் வந்து நோ தான் கொடுக்கணும், எஸ் கொடுக்காதீங்க. நோ கொடுத்துட்டு பின்னாடி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கேட்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு சக்ஸஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் டாக்குமெண்ட் கேட்கும். இதில் பார்த்தோன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து லைவில் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுடைய பிசிலேயோ லேப்டாப்லேயோ உங்களுடைய கேமரா இருந்திருந்தால் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி வரும், லைவ் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லை என்றால் கீழே பார்த்தீங்கன்னா அல்லது கியூஆர் கோடு, உங்களுடைய இந்த கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போகும். போனோன்னா இந்த அப்ளிகேஷன் எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து பிடிக்கிற மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் வந்து லைவ் ஃபோட்டோஸ் நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி வரும். அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் அப்லோட் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் அப்லோடு கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சைன் வந்து இதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து லைவ் ஃபோட்டோ கேட்குறாங்க இந்த முறை. மேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ அல்லது நீங்கள் பிசியில் இருக்கின்ற வெப் கேமரா இருந்தால் நீங்கள் வெப் கேமரா மூலமாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் வெப் கேமரா இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துனுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களுடைய இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் போட்டுட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு ஓகே அதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது ஓகே பண்ண உடனே உங்களுக்கு ஓகே ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அப்லோடு யுவர் சைன் உங்களுடைய சிக்னேச்சர் கேட்குறாங்க. உங்களுடைய இது வந்து டேரெக்டாக நீங்களே இதிலேயே அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிசிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஒன்லி நீங்கள் மொபைல் பண்ணுறது அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி மொபைல் பண்ணுறது ஒன்று தான். என்னன்னா உங்களுடைய ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிசியில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய மொபைலில் அப்லோட் பண்ண முடியாது. ஏனென்றால் இதில் வந்து 10 KB to 20 KB மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் வித்தும் 2 சென்டிமீட்டர் ஹைட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பிசியில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுருங்க. கீழே அப்லோடு சிக்னேச்சர் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே 20 KB மேலே பண்ணால் உங்களுடைய சைன் வந்து இதில் அப்லோட் ஆகாது. அதுக்கு பட்சத்தில் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து அந்த KBBஸ்க்குள்ளே நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு சிக்னேச்சர் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல சைன் வச்சு நிற்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு உங்களுடைய சைன் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய சைன் வந்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் கீழே உங்களுடைய சைன் வந்து அப்லோட் ஆகிரும். நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு கீழே சைன் அப்லோட் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்ஸா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் அப்லோட் ஆகிரும். நீங்கள் அது வந்து அப்லோட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகலை, நீங்கள் மீண்டும் முயற்சிக்கணும். அதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து மொபைல் பண்ணாலும் சரி, ஃபோட்டோ இல்லைனா பிசியில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் நீங்கள் வந்து அது தெளிவாக போட்டுருங்க. உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் ஆகிரும். அப்லோட் ஆகிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைனும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்லோட் ஆகிரும். அப்லோட் ஆகிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கேட்கும். அது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அந்த ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிட் ஃபார்ம் கேட்கும். ஒரு ஆப்ஷன் உங்களுடைய சப்மிட் ஃபார்முக்கு முன்னாடி உங்களுக்கு பேஜ் லோடிங் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேஜ் வந்து லோடிங் ஆகிட்டு பின்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சில இது நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம அப்லோட் பண்ணது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு 2 டைமு பார்த்து இந்த எக்ஸாமுக்கு பண்ணிடுங்க. சப்போஸ் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு 2 days டைம் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த பேஜ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ் இருக்கும். அந்த 2 பேஜ்லேயும் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நேமு, ரோல் நம்பரு, இயரிங்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அது கீழே அக்ரி கொடுத்துட்டு உங்களுடைய கேப்ஸா போடுற மாதிரி வரும். கேப்ஸா போட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய ஃபைனல், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைனல் ஸ்டேஜ். அது கிளிக் பண்ணுறோன்னே உங்களுடைய ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கான்டாக்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து கோ டு டேஷ்போர்டு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிரிண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறோன்னே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். பேமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கு இல்லைனா ஏடிஎம் கார்டு இல்லைனா யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் 2வது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் வந்துடும். பிரிண்ட் வந்தோடனே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு சிஹெச்சிஎல்லுக்கு எஸ்எல்லுக்கு நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இப்படி தான் பாருங்கள். இது பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும்